ஜெனி ஜெனி அம்மா அம்மா காஃபிமா அம்மா அம்மா மாத்திரை போட்டு அசந்து தூங்குறியா? சரி தூங்கு, நான் இந்த காஃபியை தாத்தா கொடுத்துட்றேன். தாத்தா காஃபி. உங்க அம்மா எந்திரிச்சிட்டாளா? மாத்திரை போட்டு படுத்திருக்காங்க போல இருக்கு. கூப்பிட்டேன் எந்திரிக்கல, அதனாலதான் உங்களுக்கு காஃபி கிடைச்சது. அப்ப தாத்தாவுக்கு காஃபி போட்டு தர மாட்டியா? உங்களுக்கு இல்லாத காஃபியா தாத்தா? அம்மாவுக்குன்னு காஃபி போட்டா கொஞ்சம் அக்கறை அதிகமா இருக்கும், உங்களுக்குன்னு போட்டா சக்கரை தான் அதிகமா இருக்கும். என்ன குடிக்க முடியாது. என்ன என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. அப்புறம் ஏன்டா ஓடி வந்த? சும்மாதான். என்ன வேணும் உனக்கு? ஆன்ட்டி எங்க? ஆன்ட்டிக்கு என்னடா வச்சிருக்க? என்னங்க காஃபி. என்னடா பதிலே காணோம்? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுட்டீங்க, அதான் பதில் தேடிட்டு இருக்கேன். வாய் வாய் வாய். சரி அம்மா எந்திரிச்சிட்டாங்களா? அம்மா எந்திரிச்சு குளிக்க போயிருக்காங்க. படுவா ராஸ்கல், இப்பதான் என்கிட்ட தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லாமா? போச்சுடா, தாத்தா கவுத்துட்டாரு. ஓ ஆன்ட்டி குளிச்சு ரெடி ஆயிட்டாங்க. அம்மா என்ன தூங்குறாங்கன்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் சும்மா போய் சொன்னேன். ஓ, உன் அம்மாவுடைய கௌரவத்தை காப்பாத்துறியா? வசந்த், அம்மா தூங்குறதுல தப்பு இல்ல, நீ பொய் சொல்றதுதான் தப்பு. விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது, சரியா? சாரி ஆன்ட்டி. இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுறேன், இனிமே பொய்யே சொல்லக்கூடாது. சரி ஆன்ட்டி. சரி, அம்மாவை எழுப்பி கூட்டிட்டு வா. சரி ஆன்ட்டி. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? காஃபி குடிக்காம கடைக்கு போக வேண்டாமா? சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்புங்க. சரி. என்னாச்சு? ஏதோ பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க. நைட்டு கொசுக்கடி, சரியா தூக்கம் வரல. தூக்கம் வரலன்னா என்ன எழுப்பிருக்கலாம்ல. சரி, நான் குளிச்சுட்டு வரேன். அம்மா அம்மா, ஆன்ட்டி உன்னை எந்திரிச்சு குளிச்சுட்டு வர சொன்னாங்க. டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்களாம். வரியா போலாமா? அம்மா அம்மா எந்திரிமா. அம்மா எந்திரிமா. அம்மா எந்திரிமா, டைம் ஆயிடுச்சு. எந்திரிமா. அம்மா எந்திரிமா. அம்மா 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 அம்மா, ஏம்மா எந்திரிக்க மாட்டேங்கிற? எந்திரிமா. என்னங்க, எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், சீக்கிரம் வாங்க. ஆன்ட்டி, தாத்தா, ஆன்ட்டி. என்னடா? அம்மா எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க தாத்தா. என்னடா சொல்ற? ஆமா ஆன்ட்டி, எவ்வளவோ எழுப்புன எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க வந்து பாருங்க, வாங்க. சரி வா. அம்மா, சித்ரா, ஏய் சித்ரா, ஏய் எழுந்துடி. ஏய் சித்ரா, சித்ரா, சித்ரா. மாமா, மாமா பயமா இருக்கு மாமா,
டாக்டருக்கு ஃபோன் இருமா, பண்ணுங்க மாமா. இரு. ஏய் எழுந்திரு சித்ரா. சித்ரா. அம்மா எந்திரிமா. சித்ரா சித்ரா. அம்மா எந்திரிமா. சித்ரா. அம்மா எந்திரிமா. சித்ரா. அம்மா எந்திரிமா. சித்ரா. அம்மாவை எந்திரிக்க சொல்லுங்க. எழுந்திருடி. சித்ரா. இங்க பாரு எழுந்திரு. தச்சு சித்ரா நம்மளை விட்டு போயிட்டாமா. நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. திரும்பவும் சிங்கப்பூர் போறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஊட்டி, கொடைக்கானல், மேட்டுப்பாளையம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரலாம். சரியா? அவ்வளோ நாள் நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. கடைசியா முகத்தை பார்க்க போறவங்களாம் வாங்க. அழக்கூடாதுடா செல்லம். இது பாரு, அம்மா அழறனா அழுதுகிட்டே நின்னா நிக்கிற இடத்துல நமக்கு சமாதிதான். நமக்கு முன்னால வந்து நிக்கிற எல்லா பிரச்சனையும் பாக்குறதுக்கு தான் பிரம்மாண்டமா இருக்கும். நீ அதை தாண்டி போகணும்னு முடிவு எடுத்துட்டா அது உன் கால் தோசுக்கு சமம்டா. இப்போ அம்மா உன் மடியில படுத்துக்கிட்டா அம்மா போய் பாருமா. இல்லப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. மனசுக்குள்ள வருத்தம் இருக்கதான் செய்யும். அதுக்காக முகத்தை பார்க்காம இருக்கலாமா? இது நம்ம அவளுக்கு செய்யற கடைசி மரியாதை. போங்க, போய் பாருங்க. கண்ணீர் உண்மைனா நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சந்தோஷ். உங்க வாழ்க்கையில நான் வந்த சுவடே தெரியாம போயிட்டேன். இப்போ திருப்தி தானே?
கல்லஞ்ச காரடி நீ. கடைசி வரைக்கும் உன் மனசுல இருந்த ரகசியத்தை சொல்லாமையே போயிட்டியே. பார்க்க வேண்டியவங்களாம் பார்த்தாச்சா? போடலாமா? மூடு. அழக்கூடாது. தைரியமா இருக்கு. அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ தான் செய்யணும். அழாதடா குட்டி பையா, உங்க அம்மா இடத்துல நான் இருப்பேன். அழக்கூடாது. கொல்லி வைக்க பையனை கூட்டு வாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. நான் செத்ததுக்கு அப்புறம் என் அனாதையா எரிக்காம என் பொண்ணதுக்கு அவரு கொல்லி வைக்கணும்னு நினைக்கிறேன்டா. உங்க அப்பா அதெல்லாம் செய்ய மாட்டாரு. விடு. அம்மா, அத நான் செய்ய வைக்கிறேம்மா. அப்பா, அம்மா உங்க கையில தான் கொடி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இதை மட்டும் நிறைவேற்றுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. உங்க கால்ல வேணா விழுறப்பா. ப்ளீஸ்ப்பா, இதை மட்டும் செய்யுங்கப்பா. அப்புறம் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்ப்பா. அம்மாவுக்கு கொல்லி வைங்கப்பா. ஐயோ 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 ஐயோ. எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா மறைச்சு வச்சு காலம் முழுக்க நெஞ்சில பாரத்தை சுமக்க முடியாது. கொடுப்பா, நானே கொல்லி வைக்கிறேன்.
சாமி, என் 2 மருமகளுக்கும் இது 7வது மாசம். சீமந்தம் செஞ்சு பார்க்கலான்னு ஆசைப்படுறோம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சாமி, 2 பேருக்கும் ஒரே நாள்ல சீமந்தம் நடத்தலான்னு பாக்குறோம். ஏன் சாமி, 2 பேருக்கும் ஒரே நேரத்துல பண்றது முறை இல்லைல்ல? ஒரே நேரத்திலயா, ஒரே இடத்துலயா? இல்ல சாமி, ஒரே இடத்துல தான். அப்போ ஒரே நேரத்துல 2 பேருக்கும் வேற வேற இடத்துல பண்ணிடுவோம். ஐயோ ஒரே நேரத்துல வேற வேற இடத்துல வச்சா மொத்த கும்பலும் அவங்க இருக்கிற இடத்துக்கு தானே போகும். அப்படியாடி? இரு. சாமி, ஒரே இடத்துல பண்ணலாம், ஒரே நேரத்துல தான் பண்ணக்கூடாது. அப்போ ஒரே இடத்துல சீமந்தம் நடக்கட்டும். முகூர்த்த நேரத்தை மட்டும் மாத்தி வைப்போம். ஏய், இதுல ஏதாவது வில்லங்கம் வருமோ? வில்லங்க இருந்தாலும் இனிமே மாத்தி பேச முடியாதுமா. என்ன, முகூர்த்த நேரத்தை மட்டும் மாத்தி நல்ல நாள் பார்த்து சொல்லட்டுமா? சொல்லுங்க சாமி. அடுத்த மாசம் 18ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு. 18ஆ? என்னம்மா 18ஆன்னு கேக்குற? அது இல்ல மாமா, 18ன்னா கணக்குப்படி 8வது மாசம் வந்துரும் மாமா. ஆமால, எனக்கும் 8வது மாசம் வந்துருமே. முன்னாடியே பேசி இருக்கணும், கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். இந்த வாரத்துல ஏதாவது நல்ல முகூர்த்தம் இருக்கான்னு பாருங்களேன். இதெல்லாம் என் புருஷன் இருந்திருந்தா கரெக்டா நடந்திருக்கும். அத்தை, மாமா இறந்ததுனால தான் அம்மா யோசிச்சுக்கிட்டே நாளை தள்ளி போட்டாங்க. ஏய், அதெல்லாம் ஏன் இப்ப பேசுற? இல்லம்மா, இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். வெள்ளிக்கிழமை காலையில 9ல இருந்து 10 வரைக்கும் ஒரே முகூர்த்தம் தான். அதை விட்டா நீங்க 9வது மாசத்துக்கு தள்ளி வைக்கணும். அப்போ என் பொண்ணுக்கு இந்த முகூர்த்தத்திலே பண்ணிடலாம், லட்சுமிக்கு 9ஆம் மாசத்துல பண்ணிடலாம். மாமா, அம்மா சொல்றதா சரி. அக்காக்கு முதல்ல பண்ணிடுவோம். இல்லம்மா, அது சரியா வராதுமா. 2 பேருக்கும் 9வது மாசத்துலயே பண்ணிடலாம். ஐயோ, ஒருவேளை 9வது மாசத்துலயே எனக்கு குழந்தை பிறந்துட்டா எனக்கு சீமந்தம் கிடையாதா? ஏய், என் பேர் என்ன அவ்வளவு அவசரக்காரனா? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. சாமி, ஒரே நேரத்துல ஒரே முகூர்த்தத்துல சீமந்தம் பண்ணா தப்பா? ஒரு தப்பும் கிடையாதம்மா. நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்ச சம்பிரதாயத்துல எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. நாம அர்த்தத்தை மறந்துட்டு சம்பிரதாயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். 2 ஜோடிக்கு ஒரே நேரத்துல கல்யாணம், 2 பேருக்கு ஒரே நேரத்துல வளகாப்பு, இதெல்லாம் ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, சந்தோஷமான நிகழ்ச்சியில ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்து அதனால கருத்து வேறுபாடு வரக்கூடாதுன்னு தான். உங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வராதுன்னா ஒரே முகூர்த்தத்துல வச்சுக்கலாமே. என்ன சாமி, லட்சுமியும் தேனும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகுறாங்க. அவங்களுக்குள்ள நிச்சயமா அந்த மாதிரி எண்ணெல்லாம் வராது. நாங்க வரவும் விட மாட்டோம். அப்போ அன்னைக்கே வச்சுக்கலாமே. சாமி, நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல சாமி.